ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க வெள்ளி பூஜை பொருட்கள், அதுக்கப்புறம் நம்ம காலில் ரெகுலராக போட்டு பயன்படுத்துகிற கொலுசு, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி கருப்பாயிடும். ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெள்ளி பொருட்களை பொறுத்த வரைக்கும் காற்று பட்டாலே கருத்து போயிடும். ஸோ இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. இந்த பொருள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பித்தளை பாத்திரங்கள்லாம் நம்ம விளக்குறதுக்கு பீத்தாம்பரி தான் பயன்படுத்துவோம். அதே பீத்தாம்பரியோட பிராண்டு தான் ரூபேரி அப்படிங்கிற இந்த வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணக்கூடிய லிக்விட். இது வந்து வெள்ளி பொருட்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங்கை வந்து கொடுக்குங்க. இது வந்து ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்கும். இந்த லிக்விடை வந்து நம்ம பஞ்சு அப்படி இல்லைன்னா காட்டனில் இருக்கக்கூடிய துணி அதால் வந்து தொட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வைப் பண்ணாலே போதும். அந்த சில்வருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக படிஞ்சிருக்கு பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் வந்து போயிடும். ஸோ இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பித்தளை பாத்திரங்களை தேய்க்கிற மாதிரி அழுத்தியெல்லாம் இதை தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து சின்ன பாட்டில் தான் வாங்கினேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா தான். எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயும் இது கிடைக்குதுங்க. அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் இருக்குது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வந்து இந்த ரூபேரி லிக்விட் வந்து கிடைக்குதுங்க. பேக் சைடில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பஞ்சு மட்டும் எடுத்திருக்கேங்க. இதில் 2 ட்ராப் மட்டும் விட்டு ஜஸ்ட்டு நம்ம வைப் பண்ணாலே போதும். சூப்பராக வந்து அந்த வெள்ளிக்கு மேலே அந்த படிஞ்சிருக்கு பார்த்திங்களா, பிளாக் கலரில், அது எல்லாமே போயிடும். பாருங்கள், மேஜிக் மாதிரி இருக்குது. இதை ஜஸ்ட்டு வச்சு நம்ம வைப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது மேலே இருக்கிற அந்த கலரெல்லாம் வந்து மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி துணியோ இல்லை பஞ்சோ வச்சு தொடச்சாலே வந்து போயிடுங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த சில்வரோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள். நான் க்ளீன் பண்ணாத இடத்துலலாம் நல்லா அந்த கருப்பு கலரில் அந்த படிஞ்சிருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதை தொட்டு தேய்க்கிறப்பவே இது நல்லா நுர மாதிரி வருங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அதுலேருந்து அந்த கருப்பாக படிஞ்சிருக்க அந்த அழுக்கெல்லாம் வருதுன்னு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பொருளாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து இந்த டம்ளரை ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இன்னும் நான் வந்து இதை தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணலைங்க. இந்த லிக்விட் போட்டு முடித்ததுக்கப்புறம் சோப் வாட்டர் போட்டு நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து அந்த லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் தண்ணியில் போட்டு நம்ம மறுபடியும் வந்து ரின்ஸ் பண்ணணுங்க. அடுத்ததாக இந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இதை எடுத்தே. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த கருப்பு கலரில் வந்து படிஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரெஷ்ஷில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ இந்த காமாட்சி அம்மனோட அந்த மேடு பள்ளங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்கிறப்ப தான் ஈஸியாக இருக்கும். பஞ்சு வந்து இந்த இடத்துல வச்சு தேய்க்க முடியாது, அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. அதனால் நான் ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதும். நல்லா பளபளன்னு அப்படியே நமக்கு அந்த சில்வர் நம்ம கடையில் வாங்குறப்போ எப்படி புத்தம் புதுசாக ஜொலிக்குமோ அதே மாதிரி மாறிடுதுங்க. இதை பார்க்கும்போது உங்களால் வந்து உண்மையாகவே வந்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் உண்மை தான். நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நான் சொன்னது புரிய வரும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சில்வரை க்ளீன் பண்ணுறது. பித்தளை பாத்திரங்கள் மாதிரி நம்ம இதுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து அதிகம் கிடையாது. ஏன்னா பித்தளையை தேய்க்கிறதுக்கு தான் நம்ம எலுமிச்சம்பழம், புளி, சபீனான்னு வச்சு கை வலிக்க நம்ம தேய்ச்சிட்ருப்போம். ஆனால் சில்வருக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்மளே வந்து இதை க்ளீன் பண்ணிடலாங்க. சில்வரை க்ளீன் பண்ணுறதுக்கு ரூபேரி மாதிரியே சில்வர் டிப்புன்னு இன்னொரு லிக்விட் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட பூஜை பாத்திரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சில்வர் டிப் லிக்விடை பயன்படுத்தலாம். அது வந்து நம்ம தொட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்தாலே வந்து நமக்கு வந்து சில்வர் வந்து இந்த மாதிரி நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மாறிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள், பிரசாத கிண்ணங்கள், தட்டு அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த சில்வர் டிப் லிக்விடில் வந்து நம்ம
ஜஸ்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சு டிப் பண்ணி எடுத்தாலே நமக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். அடுத்ததாக நம்ம காலில் போடக்கூடிய கொலுசு. இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கருத்து போயிடும். தண்ணி பட்டும் சரி காற்று பட்டும் சரி கலர் வந்து சீக்கிரமாக வந்து மாறிடும். இந்த கொலுசு வந்து கனிஷ்காவுக்கு வாங்கினது தாங்க. கனிஷ்கா வந்து ரெகுலராக வந்து இந்த கொலுசு போட மாட்டாங்க. ஸ்கூல் லீவ் விடுறப்ப தான் போடுவாங்க, இல்லை பொங்கல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைமில் தான் போடுவா. ஸோ இது வந்து நம்ம போடாமலே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறிடுது. ஸோ இந்த கொலுசு மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு மாறுது இந்த லிக்விடை வச்சு தேய்க்கிறப்போ. ஒரு சைடு வந்து கொலுசு வந்து க்ளீன் பண்ணலை, ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் நம்ம இந்த கொலுசெல்லாம் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லா புதுசு போல் பளபளன்னு வந்து நம்ம போட்டு போகலாங்க. அடுத்ததாக குங்குமச்சிமிழ். இந்த குங்குமச்சிமிழும் இதே மாதிரி நான் ப்ரஷ் வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு கீழே அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நம்ம கையை வச்சு பஞ்சு தொட்டு நம்ம துடைக்க முடியாது. அதனால் ப்ரஷ்ஷு தான் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் விம் லிக்விட் சோப் வாட்டர் வச்சு நம்ம மறுபடியும் வந்து இதை ரின்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ண லிக்விட் வந்து இருக்கும். அதனால் அதை சோப் வாட்டர் வச்சு நம்ம நல்லா வந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா அலசி நம்ம எடுத்துடணும். இந்த அலசக்கூடிய தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டரில் வந்து நம்ம அலசக்கூடாது. நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் அதை பண்ணாதீங்க. போர் வாட்டரில் போட்டால் அந்த சில்வரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய போர் வாட்டரில் அந்த உப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அந்த டம்ளரையும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டேங்க. அதில் போட்டதும் கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆர்ஓ வாட்டரில் வந்து நீங்கள் சோப் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா பளபளன்னு இருக்கும். போர் வாட்டரில் வந்து தயவுசெய்து போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா தண்ணி வந்து அங்கங்கே ட்ராப்பாக இருந்ததுன்னா அதுவுமே வந்து கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக தெரியும். அதனால் ஒரு துண்டு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதை நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவர், அப்படி இல்லைன்னா காற்றே போகாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்கள் கொலுசு நல்லா வாங்கினப்போ எப்படி புதுசாக பளபளன்னு இருந்ததோ அந்த மாதிரி புது கொலுசு மாதிரியே இருக்குது. இப்போ இந்த சில்வர் இப்போ எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்கோ இது அப்படியே மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சில்வர் வந்து ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா இந்த 10 நாள்லேயே வந்து மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். அதுதான் வந்து சில்வரோட தன்மையே. ஸோ நம்ம வந்து இந்த லிக்விடை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால சில பேருக்கு டவுட்டு வரும். ஏன்னா இதில் வந்து சில்வர் கரைஞ்சி வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இது ரொம்ப காலமாக இருக்குங்க. இது சில்வர் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே இருக்கக்கூடிய லிக்விட் தான். சில்வர்லாம் இதில் கரைஞ்சி வரவே வராது. அப்படி உங்களுக்கு கெமிக்கல் பயன்படுத்துறதுல ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்விடை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் நீங்கள் எலுமிச்சம்பழம், சபீனா இது 2 வச்சு தேய்ச்சாலே போதுங்க, பளபளன்னு வந்துடும். இப்போ நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நான் வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த குட்டி டம்ளர் வந்து கனிஷ்கா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது. அடுத்ததாக இந்த காமாட்சி அம்மன் விளக்குலாம் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. கொலுசு வந்து கனிஷ்கா வந்து லீவ் டைமில் போட்டுக்குவாங்க. இந்த குங்குமச்சிமிழ் வந்து வீட்டில் ஏதாவது பண்டிகை அப்போ வந்து நான் வந்து குங்குமம் அதில் போட்டு வச்சு பயன்படுத்துறதுங்க. ஸோ இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுறதுன்றதுனால கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே வெளியிலேயே வச்சா மறுபடியும் கருத்து போயிடும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.